டேய் பங்காளி, என்னடா இப்ப வர்ற? பங்காளி என்னோட வேலை விட்டு நிக்க போறேன்டா. அதான் அண்ணன் சொல்லிட்டு சம்பளம் வாங்கிட்டு போன வந்தேன். ஏன்டா? ஆமாடா பங்காளி, ஜவுளி கடைக்கு வேலைக்கு போறேன்டா. போய் சொல்லு, என்ன சொல்றான்னு தெரியல. இன்னில இருந்து நான் வேலைக்கு வரலண்ணே. அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வேலைக்கு வரலையா? ஏன் அது எதுவும் பிரச்சனையா? இல்லண்ணே, இங்க சம்பளம் கட்டலண்ணே. ஜவுளி கடைக்கு வேலைக்கு போறேனே, 800 சம்பளம். அப்படியா? சரி சரி. இந்த மாசம் நீ மொத்தம் 22 நாள் வந்திருக்கியா? 500 மேனி உன்னோட சம்பளம். ரொம்ப நன்றிண்ணே. தம்பி ராஜ், ஒரு நிமிஷம். உன்னுடைய ஓனரா இல்லாம உன்னுடைய அண்ணனா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கிறியா? சொல்லுங்கண்ணே. இத்தனை நாள் 500 சம்பளத்துக்காக வந்தியே, நீ தொழிலை கத்துக்கிறதுக்காக வந்த. இப்ப 800 சம்பளத்துக்காக போற பாத்தியா? வேலை செய்யறதுக்காக போற. எப்போதுமே தொழிலை கத்துக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நீ இப்ப 2 வருஷம் தொழிலை கத்துக்கிட்ட மாதிரி இன்னும் 2 வருஷம் கூடுதலா கத்துக்கிட்டேன்னு ஏன் வெறும் 10,000 ரூபாயில இருந்து 20,000 முதலீட்டுல இதே மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஒரு நாள் கடையை திறந்தா 1000 2000 நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா நீ 800 சம்பளத்துக்கு வருஷம் ஃபுல்லா வேலைக்கு போனாலும் சரி, 800 ரூபாயில இருந்து 900 ரூபாய் கூடுதலா வாங்குவ. அதை விட்டுட்டு உன்னால பல கோடி ரூபாய் செலவுல இந்த மாதிரி ஒரு ஜவுளி கடை ஓபன் பண்ணவே முடியாது. நீ படிச்ச பிள்ளை, சுருக்கமா சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாளுடைய ஆதாயத்தை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை இழந்துடாத. அண்ணே சாரிண்ணே, ஒரு தொழிலோட அருமை தெரியாம நான் தப்பான முடிவு எடுக்க தெரிஞ்சேனே. நான் நம்ம கடையிலே தொடர்ந்து வேலைக்கு வரேனே. பொதுவாவே ஒரு தொழிலுடைய முக்கியத்துவத்தை நீ புரிஞ்சுக்கணுங்கிற கண்டிதான் அந்த விளக்கத்தை சொன்னேன். இப்ப நீ கடையில சேர்ந்துட்டனா நான் உன்னை மைண்ட் வாஷ் பண்ணி சேர்த்ததுக்காக இந்த விளக்கம் சொன்ன மாதிரி ஆயிரும். தயவு செய்து சொல்றேன், எந்த கடைக்கு வேணாலும் வேலைக்கு போ, ஆனா தொழிலை கத்துக்கக்கூடிய இடமா போ. கத்துக்கிட்ட தொழிலை மட்டும் எக்காலத்திலயும் மறந்துடாத.